புதுச்சேரியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தின் மேலாளர் ஒருவர் எங்களது நிறுவனத்தில் வேலை செய்கின்ற பெண்ணின் மகளுடைய தனிப்பட்ட புகைப்படங்களை யாரோ ஒரு நபர் எங்கள் நிறுவனத்தில் வேலை செய்கின்ற பல நபர்களுக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மூலம் அனுப்பி இருக்கின்றார். மேற்படி நபரை கண்டுபிடித்து சட்டப்படி தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சைபர் கிரைம் போலீசார் புகார் அளித்தார். புகார் சம்பந்தமாக காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் திரு பாஸ்கரன் உத்தரவின் பேரில் காவல் ஆய்வாளர் கீர்த்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார். மேற்படி விசாரணையில் சிறுமியின் தனிப்பட்ட புகைப்படங்களை இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்றவற்றில் அனுப்பிய நபரை பற்றிய விவரங்கள், பல்வேறு இணையவழி மென்பொருட்களை வைத்து அனுப்பிய நபரின் விவரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. மேற்படி புகைப்படங்களை அனுப்பிய நபர் புதுச்சேரியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறார் என்றும், மேற்படி நபர் மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர் என்பதும், தற்போது அவர் ஒரிசாவில் பதுங்கி இருப்பதும் இணையவழி போலீசாருக்கு தெரிய வரவே மேற்படி நபரை பற்றிய அனைத்து விவரங்களையும் இணையவழி மூலமாகவே கண்டுபிடித்து ஒரிசா மாநிலத்தில் பதுங்கி இருப்பது தெரிய வரவே காவல் ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி தலைமையிலான சைபர் கமாண்டோ வினோத்குமார், ராஜ்குமார் ஆகிய தனிப்படை ஒரிசாவில் உள்ள பாலசூர் மாவட்டம் பஸ் ஸ்டாண்ட் அருகே வைத்து கைது செய்யப்பட்டனர். மேற்படி குற்றவாளி பிரகாஷ் நாயக் வயது 39 என்பவரை விசாரிக்கும் பொழுது அவருக்கு திருமணமாகி 10 வருடங்கள் ஆகியிருப்பதும் 8 வயதில் ஒரு பெண் குழந்தை இருப்பதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து தன்னை தேடி வருகிறார்கள் என்று தெரிய வந்ததும் ஒரிசா மாவட்டத்தில் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் செக்யூரிட்டி வேலையில் சேர்ந்து அவருடைய பழைய செல்போன்கள் அனைத்தையும் உபயோகப்படுத்தாமல் புதிய செல்போன் எண்ணை வாங்கி உபயோகித்து வருவதால் தன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது என இங்கேயே பதுங்கி இருந்ததும் அவருடைய செல்போனை ஆய்வு செய்த போது பல பெண்களுடைய அந்தரங்க புகைப்படங்களும் வீடியோவும் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. பெண்களுடன் அவர் பேசும் பொழுது தனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை, மிக பெரிய கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் வேலை செய்கிறேன் என்று விதவிதமாக போட்டோஷூட் எடுத்து புகைப்படங்களை தன்னுடைய டிபியாக வைத்து பெண்களிடம் மயக்கி இவருடைய வலையில் விழ வைத்து இருக்கின்றார். மேலும் அவர் பல பெண்களிடம் பழகி ஆசை வார்த்தை கூறி பெண்களுடன் உல்லாசமாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு தெரியாமல் வீடியோ எடுத்தும் அல்லது அவர்களுக்கு இவனுங்களுக்கு அனுப்ப வீடியோவை, போட்டோக்களை வைத்து நிறைய பெண்களை மிரட்டியதும் விசாரணையில் தெரிய வருகின்றது. இவர் மீது வேறு எங்காவது இது போன்ற பெண்கள் சம்பந்தமான அல்லது வீடியோ மிரட்டல் போன்ற புகார் ஏதேனும் இருக்கிறதா என்ற கோணத்திலும் பீகார், ஒரிசா அவர் பணி செய்த இடத்திலும் போலீசார் விசாரித்து வருகின்றோம். மேலும் பிரகாஷ் நாயக் சோசியல் மீடியாவான இன்ஸ்டாகிராமில் 35க்கும் மேற்பட்ட பெண்களுடன் பேசி அவர்களுடைய புகைப்படங்களை வாங்கி இருப்பதும், தனிப்பட்ட புகைப்படங்களை மற்றும் வீடியோக்களையும் பெண்களை இவனுக்கு அனுப்பி இருப்பதும் அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஆய்வு செய்த போது தெரிய வந்தது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் புகைப்படங்களை சிறுமி தனிமையில் இருந்தபோது இவனே எடுத்து சேமித்து வைத்திருந்ததும் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக அனைத்து வழக்குகளிலும் பிடிபடுகின்ற குற்றவாளிகளை ஆண் போலீஸ் அதிகாரிகளை வைத்து மருத்துவ சிகிச்சைக்கு அனுப்புவது, நீதிபதி முன்பு ஆஜர்படுத்த அனுப்புவது போன்றவற்றை செய்வது வழக்கம். ஆனால் இந்த வழக்கில் இணையவழி காவல் நிலையத்தில் பணிபுரிகின்ற பெண்களே மேற்படி மருத்துவ சிகிச்சை மற்றும் கோர்ட்டுக்கு அதிகப்படுத்துவது, மத்திய சிறைச்சாலைக்கு கொண்டு செல்வது என அனைத்து பணிகளையும் இந்த வழக்கில் கையாண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்படி பிரகாஷ் நாயக்கை தலைமை குற்றவியல் நீதிபதி சிவக்குமார் முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார்.